எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. இப்படிப்பட்டவங்கள்ட்ட இருந்து நீங்க எப்பயுமே விலகி இருங்க. அது ரொம்ப முக்கியம். யாருன்னு கேக்குறீங்களா? கண்டபடி பேசி மனச பயங்கரமா காயப்படுத்திட்டு நம்ம மனது வேதனைப்பட்டு இருக்கும்போது ஒண்ணுமே நடக்காத மாதிரி தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ரொம்ப வெளிப்படையா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேச்சுக்கு ஒரு நியாயத்தை கற்பிப்பாங்க. சில சமயம் நம்ம ரொம்ப மனது காயப்பட்டு வருத்தப்பட்டு அந்த காயத்துக்கு மருந்து போட கூட முடியாம, அதாவது ஆறுதல் தேட கூட முடியாம இருக்கிற சூழ்நிலைய சிலவங்க நம்மளுக்கு உருவாக்கிடுவாங்க. அதாவது நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சவங்க பயங்கரமா நம்மளை காயப்படுத்தி விட்டுருவாங்க. அதுக்கு இவங்கதான் நான் இவங்கள ரொம்ப நம்பினேன், இவங்க என்னை காயப்படுத்திட்டாங்க, நம்மளால வெளியில கூட சொல்ல முடியாத வேதனையில இருப்போம் நம்ம. அப்படிப்பட்டவங்கள்ட்டையும் இங்க தள்ளியே இருங்க. உண்மையாலுமே உங்க மேல அக்கறையா உள்ளவங்களா இருந்தா உங்களை காயப்படுத்துவாங்களா? நிச்சயமா இல்லதானே. கட்டாயம் காயப்படுத்த மாட்டாங்க. அதனால ரொம்ப நம்பிக்கை வச்சு காயப்பட்டு ஏமாந்து நிக்காதீங்க. சில விஷயங்கள் நம்ம தான் அலசி ஆராய்ஞ்சி தள்ளி நின்னுக்கணும். முக்கியமான ஒன்று, இவங்க எனக்கானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விழுந்து விழுந்து செய்வீங்க, தாங்கி தாங்கி பிடிப்பீங்க. ஆனா அவங்க உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் பரவாயில்ல, நமக்கு வேண்டப்பட்டவங்க, நம்மளுக்கு பிடித்தமானவங்க, நமக்கானவங்கன்னு மன்னிச்சு மன்னிச்சு விட்டு விட்டு அந்த காயத்தை ஏற்று பழகி இருப்பீங்க. இத நல்லா மனசுக்குள்ளர வச்சுக்கோங்க. திரும்ப 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 உங்களுக்கு பிடிக்காத செயலை ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா அவங்க உங்களுக்கானவங்க இல்லை, உங்களுக்கானவங்க இல்லை. அதனால இவங்க நமக்கானவங்கன்னு நினைச்சு தாங்கி பிடிக்காதீங்க. அவங்க உங்களுக்கானவங்க இல்லை, அவங்கள விட்டு விலகி இருங்க. இது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஏன்னா கிடைச்சிருக்க ஒரு வாழ்க்கை நமக்கானது. நமக்காக வாழுங்க. நமக்காக நம்மளை சுற்றி நம்மளை நம்பி இருக்காங்கல்ல, அவங்களுக்காகவும் வாழுங்க. இவங்களையெல்லாம் இப்ப நான் சொன்ன பாருங்க, அவங்களையெல்லாம் விட்டு தள்ளி இருங்க. சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.